உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆட்சியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாட்சியோடும் எல்லா ஆன்மாக்களுக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கம். மரணம் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டாலே எப்படியாப்பட்டவங்களுக்கு பய உணர்வு வந்துடும். மரண பயம்னு சொல்கிறது. நம்ம செத்து போக போகிறோம் அப்படின்னு அந்த சொல்ல கேட்டாலே அப்போவே அவங்க அந்த மரணத்தில் வரக்கூடிய வலியை விட அந்த சொல்ல கேட்டதுனால வரக்கூடிய வலி மிகப்பெரியதாக இருக்குது. ஆனால் இதை தவிர்க்க முடியாது, இது யாராக இருந்தாலும். ஏன்னா மன பக்குவப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா இந்த பயம் அவங்கள ஒன்றும் பண்ணாது. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு குடி போகிற மாதிரி தான் இந்த மரணம்ங்கிறது அந்த அனுபவப்பட்டவங்க நல்ல ஒரு இதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் இருக்கிற இன்ப துன்பங்கள் நமக்கு நிலையானது, நம்ம வாழ்கிற வாழ்க்கை நிலையானது, நம்ம இருக்கிறது நிலையானதுன்னு நினைக்கிற யாருமே இந்த பயத்திலிருந்து விலக முடியாது, இந்த பயத்திலிருந்து விடுபடவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த மரணம் நமக்கு சம்பவிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நம்ம உடம்புல ஒரு சில அறிகுறிகள்லாம் தெரியும். இதை ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் காலம் வரும்போது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இன்றைக்கி அதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. வாழ்வே ஒரு மந்திரம்ங்கிற ஒரு புஸ்தகத்தில் ஐயா தமிழருவி மணி என்கிறவர் மகானவர், என்னை பொறுத்தளப்பட்டு தான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு இதிகாசங்களையும் புராணங்களையும் கரைச்சி குடித்த மனுஷன். அவர் எழுதின அந்த புஸ்தகத்திலேருந்து தான் இந்த இதை உங்களுக்கு நான் மரணம் சம்பவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குங்கிறது அவர் சொல்கிறார். அதாவது ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் ஒன்றன்பின் ஒன்றாக செயல்திறனை இழக்கின்றன. உணவும் பருகும் பானமும் சீரணமாகாமல் வாந்தியாக வெளிப்படும். உடல் சூடு குறையத் தொடங்கும். நேராக நிற்க இயலாமல் தலை கலன்று தள்ளாடும். தலைகீழாக தலையை கொண்டு புதைப்பது போல ஒரு உணர்வு உண்டாகும். உடல் செயல்திறனற்று போகும். உணர்வு தெளிவு குன்றி, நம்மளுடைய உணர்வு தெளிவில்லாமல் மயங்கும். பார்க்குற பார்வை காட்சி தெளிவில்லாமல் தெரியும். காணல் நீராக தோன்றும். நாபி கமல பகுதியில் உள்ள நாடி சக்கரம் சிதையும். அதாவது உள் உறுப்புகள் அந்த நாடி சக்கரம் ஆதாரம்னு அதெல்லாம் சிதையும். உமிழ் நீர் மூக்குச்சளியும் கசியும். இதெல்லாம் நமக்கு மரணம் சம்பவிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. தொண்டையும் நாக்கும் வறண்டு போகும். நீரின் சக்தி நெருப்பில் கரைவது போல் உடல் சூடு தணிந்து கொண்டே போகும். உணர்வு தெளிவுக்கும் மயக்கத்திற்கும் இடையில் ஊசலாடும். நம்மளுடைய உணர்வு தெளிவில்லாமல் அப்படியே ஊசலாடு அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். நமக்கு கேட்கக்கூடிய ஒருத்தர் ஒன்று சொன்னாலும் அது கேட்கறது தெளிவில்லாமலும், காண்பது ஒரு படலம் மாதிரி, அதாவது தெளிவில்லாமல் கேட்குறதும் தெளிவு இருக்காது, பார்க்குறதும் தெளிவு இருக்காது. ஒரு புகை மண்டலம் மாதிரி நமக்கு அந்த சமயத்தில் தெரியும். இருதய பகுதியில் நாடி சக்கரம் அழிய தொடங்கும். நமக்கு மரணம் சம்பவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அறிகுறிகளெல்லாம் மனிதனுக்கு காட்டும் அப்படின்னு சொல்கிறார். கண்கள் மேல் நோக்கி சுழன்று வெறித்து பார்க்கும். சுற்றி இருப்பவர்களை அடையாளம் காண முடியாமல் தவிக்கும். நெருப்பின் சக்தி காற்றில் கரைவது வாசத்தை நுகரும் சக்தியை மறையும். ஒளியின் இரகசிய குறியாக சிவப்பு மின்மினி பூச்சிகள் தோன்றும். அப்போது தொண்டை பகுதியின் நாடி சக்கரம் அழியும்.
மூச்சு கடினமாகி ஓசையோடு சிரமத்துடன் இயங்கும். அதாவது மூச்சை விட முடியாமல் ரொம்ப சிரமப்படுவோம். அது ஒரு விசித்திரமான ஓசையோடு அது அந்த காற்று அந்த ஒளி வெளியே வரும் அப்படிங்க. உடல் உறுப்புகள் துடிக்கும், உணர்வு குழம்பி கொந்தளிக்கும், கன நேரமே இருந்து விட்டு விட்டு ஒளிரும், ஒளிக்கதிர்கள் அகக்காட்சியில் மினுமினுக்கும். இப்போது 5 புலன் உணர்வுகளும் கரைந்து மறையும். இருதய இயக்கம், மூளை இயக்கம், இரத்த ஓட்டம் நின்று போகும். வெளிவிடப்பட்ட மூச்சு உடலில் இருந்து 1 முழம் நீளும். அதாவது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு காற்று 1 முழத்துக்கு நீளுங்கிறார். அந்த கடைசி நேரத்தில் விடக்கூடிய மூச்சு 1 முழம் நீளும் அப்படிங்கிறார். வெளிவிடும் மூச்சு நின்றதும் காரில் போன்ற கருமையால் விழுங்கப்பட்டு உணர்வு முற்றாக அற்று போகும். இது மரணத்துக்கு முன்னாடி நமக்கு நிகழக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு நிலை. இத்தனையும் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கும். அப்போ அந்த நேரத்தில் அப்போது மேலிருந்து கீழ் வரும் வெள்ளை விந்துவும் கீழிருந்து மேலேறும் சிவப்பு விந்துவும் இருதயத்தில் இணைந்து கலக்கும். அந்த 2 விந்துகளும் இணையும் போது அது அதிநுண்மையான ஆழ்மனதில் உள்ளொளி எழும். அந்த உள்ளொளியில் உறைந்தும் பேரானந்த அனுபவம் ஏற்படும். அதாவது இந்த சூழ விந்து சூட்சம விந்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அந்த சூழ விந்து சூட்சம விந்து ஒன்றா சேரும்போது நமக்குள்ள ஒரு ஒளி ஏற்படும்னு நம்ம திருமூலர் சொன்ன அந்த இதில் இந்த பாடத்தில் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அது ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது அந்த ஒளி ஏற்பட்ட அடுத்த நிமிஷமே எல்லாமே இருட்டாக மாறிடும். அவ்வளோதான் மரணம் அப்படிங்கிறது அதில் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளை கேட்டதுனால இதை நம்ம ஒரு ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம தெரிஞ்சாலும் அதை வச்சுருந்தேன். இன்றைக்கி சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்ததுனால இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம மரணத்துக்கு முன்னாடி நமக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.